பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் யோபு 19:19. என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள், நான் நேசித்தவர்கள் எனக்கு விரோதிகளானார்கள். அன்புக்குரியவர்களே, யோபு என்ற பக்தன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். இப்படிப்பட்ட யோபுவை சோதிக்க சாத்தான் கர்த்தரிடத்தில் அனுமதி கேட்டான். இதனால் யோபுவுக்கு சோதனை மேல் சோதனை, பாடுகள் மேல் பாடுகள். பிள்ளைகளை இழந்தான், ஆடு மாடுகள் மிருக ஜீவன்களை இழந்தான், ஆஸ்திகளை இழந்தான். சரீரத்திலே தாங்க முடியாத நோய் வந்துவிட்டது. தன்மேல் சாம்பலை போட்டுக்கொண்டு ஒரு ஓட்டினால் தன்னுடைய சரீரத்தை சுரண்டி கொண்டு பரிதாபமாய் அமர்ந்திருந்தார். ஒரு பக்கம் அவருடைய சிநேகிதர்களால் வந்த நிந்தை, வேலைக்காரர்கள் குடும்ப உறவுகள் மூலம் வந்த நிந்தைகள், வேதனைகள். ஆறுதல் படுத்த ஒருவருமே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்பிக்கை இழக்காதவராய் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு தேவனை நோக்கி ஜெபித்து, தேவனே என்னை மகிழ்ச்சியாக்கும், இழந்து போன ஆரோக்கியத்தை மீண்டும் எனக்கு தாரும் என்று ஆண்டவரிடம் மன்றாடினார். நாள் வந்தது. கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அவனுடைய சிறுமைகள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் மாறினது. கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். அதே தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிறுமைகளை எல்லாம் மாற்றி உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுதே மகிழ்ச்சியை தந்தருளுவாராக. கவலைப்படாதிருங்க. ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, யோபுவின் வாழ்க்கையில் இருந்த நிந்தைகள், அவமானங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றி உடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்த கர்த்தர், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிந்தைகள், அவமானங்கள், வேதனைகள் இப்பொழுதே மறைந்து போகட்டும். அவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் கிருபைகளும் தொடர முடியாது ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.